எப்பொழுதுமே நமக்கு ஒரு கேள்விகள் வரும். ஏன்டா கொசு என்னைய மட்டும் கடிக்குது, மத்தவன கடிக்க மாட்டுது. மத்தவங்கள சில பேர கடிக்கும், சில பேர கடிக்காது கடிக்காது கொசு. சமீபத்தில அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி, யாரெல்லாம் கடிக்கும், என்ன காரணிகள்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, கொசு எல்லா கொசுவும் கடிக்காது. பெண் கொசுக்கள் மட்டும் தான் கடிக்கும். ஆண் கொசுக்கள் கடிக்காது. பெண் கொசுக்கள் தான் கடிச்சு அந்த ரத்தத்த வந்து உரியும். சரி, என்ன காரணிகள் அப்படின்னா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு, உடம்புலேருந்து வருகிற கார்பன் டை ஆக்சைடு, பாடி ஆடர், துர்நாற்றம், வெப்பம், அதனுடைய ஈரப்பதம். அப்போ உடம்புலேருந்து மெயினா இதுதான். அது வந்து காரணிகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத சிஸ்டமேட்டிக்கா ஸ்டடி பண்றாங்க. நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடுல உண்மையிலேயே கொசுக்கள் அதனால அதிகமா கடிக்குதா? வெப்பத்தினால கடிக்குதா? ஈரப்பதம்னால கடிக்குதா? அந்த மாரி சில விஷயங்கள் துர்நாற்றம்னால கடிக்குதான்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணினாங்க. அதுல ஒரு காரணி பார்த்தீங்கன்னா, பியர் நெறைய குடிச்சீங்க அப்படின்னா, கொசு அதிகமா கடிக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு 2மே முக்கிய காரணம். ஒன்று நம்மளுடைய உடம்பு நெறைய அந்த கார்பன் டை ஆக்சைட வெளியேற்ற ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து நெறைய துர்நாற்றம். அது வரும்போது அது கொசு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அதே மாரி பாடி டெம்பரேச்சரும் கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் பண்ணீங்கன்னா, ரொம்ப வெப்பம் கூடுறதுனால அந்த கொசு வந்து அட்ராக்ட் ஆகும். அப்ப நீங்க பியர் குடிக்கிறத கொசு இருக்கிற இடத்துல தவிர்க்கிறது நல்லது. இந்த உடம்புடைய வெப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உடம்போடைய வெப்பத்த இது பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க அந்த உடம்ப வந்து நல்லா டைட்டா ஒரு துணிய வச்சு கவர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து உடம்போட வெப்பம் அந்த அளவுக்கு குறையல. அதே நேரத்துல தொள தொளன்னு சட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா லூஸா நம்ம சட்டை போட்டோம்னா, அந்த உடம்பு வந்து உள்ளுக்குள்ள அந்த வெப்பம் வந்து தெரிய மாட்டேங்குது. சரி, உண்மையிலேயே இதுக்கு தான் அட்ராக்ட் ஆயிருக்கான்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஒரு செட்டப் எடுத்துட்டு, மனிதன்லாம் இல்லாம அந்த வெறும் வெப்பத்த மட்டும் வச்சுக்கிட்டு கொசுவ உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. 29.5 டிகிரி கொஞ்சம் குளிரான ஒரு 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 கண்டிஷன். அதுக்கப்புறம் 34 டிகிரி நம்முடைய ஸ்கின் டெம்பரேச்சரோட கண்டிஷன். இத வச்சுக்கிட்டு மனுஷனே இல்லாம வெறும் கொசுவ மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா, நேரா கொசு எங்க போயிடுச்சுன்னா, கொஞ்சம் அதிகமான வெப்பம் இருக்க அந்த பகுதிக்கு தான் போயிருக்கு. இன்னொன்னு ஒரு துக்ககரமான விஷயம் என்னன்னா, பிர அ இந்த பிரெக்னன்ட் லேடீஸ் மாசமா இருக்கவங்க, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிகமான இந்த கொசுக்கள் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய உடம்புல அந்த உடம்புலோட அந்த ஹார்மோன் அந்த செக்ரீஷன் அந்த இருக்குன்றதுனால சில கெமிக்கல்ஸ் வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆகுது. அப்போ உடம்புல இருந்து தான் மொத்தம் வந்து உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 300லேருந்து 1000 இந்த ஆர்டர் துர்நாற்றங்கள் உருவாக்குற அந்த ஹார்மோன்ஸ் இருக்கான். அதுல 27 மாத்திரம் தான் கொசுக்கள் வந்து அட்ராக்ட் ஆகுது. அந்த 27 யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட இருந்து தான் கொசு அதிகமா போகுது. அதை தவிர இந்த கருப்பா இருக்கவனை கடிக்காது, வெள்ளையா இருக்கவனை கடிக்கும், வெள்ளையா இருக்கவனை கடிக்காது, கருப்பா இருக்கவனை கடிக்கும், இந்த பிளட் குரூப்பு அப்படின்றதுலாம் எந்த உண்மையும் கிடையாது. யாரெல்லாம் வீசுறானோ, எவன்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியில வருதோ, அவனுடைய உடம்பு வெப்பமா இருந்தா அவனெல்லாம் கொசு கடிக்கும். இது வந்து சமீபத்திய ஆய்வு முடிவுகள். நன்றி.